மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு ஏகப்பட்ட சர்ச்சைகள், ஏகப்பட்ட மன மனதுகளை புண்படுத்தியும் கனப்படுத்தியும் பிறகு கடைசியில் அது நடக்குது. ராமர் கோவில் திறக்கப்படவில்லை. இந்த ராமர் கோவில் திறக்கப்பட உள்ள நிலையில் அதை சுற்றியுள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம வந்துக்கிட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், வருகிற ஜனவரி 22 கிட்டத்தட்ட 12:20 மணிக்கு அதாவது மதியம் ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெறுகிறது. அதுக்கு முகூர்த்தம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 22 ஜனவரி 12:20. சரி, அயோத்தியில் ராமர் கோவில் கட்டியாச்சு, அதை திறக்க வராங்க. இப்போ என்னப்பா பிரச்சனை? அதுதானே முதல் பிரச்சனையை ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நான் தம்ப்நெயிலில் கொடுத்த அந்த பிக்சர், அதை தான் ஃபஸ்ட்டு பிரச்சனையாக நான் பார்க்கும்போது. அதாவது இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நான் தம்ப்நெயிலில் கொடுத்துருக்க இந்த பிக்சர், இந்த வரைபடம் தான் முதல் சர்ச்சையை எழுப்புது. இது என்னப்பா, மோடியும் ராமரும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு பிஜேபிக்காரன் கேட்டுட்டு இருக்கான், உண்மை தான்பா மோடியும் ராமரும். ஆனால் இங்கே யோசிக்க வேண்டியது, இதில் யார் பெரியவர், மோடியா ராமரா? இந்த படத்தை பார்த்தாலே அந்த கேள்விதான் முதல்ல வரும். யார் பெரியவர்? இந்த படத்தை பொறுத்தவரை கடவுளான ராமர் சின்னவராகவும் மோடி பெரியவராகவும் அதுதான் வரையப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மோடி கை பிடித்து கூட்டி செல்ற மாதிரி, அப்போ ராமரை வழி நடத்துகிற மாதிரி. அது வழி நடத்துகிற யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோடி. எப்படி ஃப்ரெண்ட்ஸ், இதை யாரால ஏற்றுக்க முடியும்? ஆர்எஸ்எஸ்காரன் கதறதுக்கு முதல் காரணமே இதுதான். என்னடா ஒம்பப்ப ஜீவனை கொண்டு போய் பிரதமராக்கி கொண்டு போய் வச்சதுக்கு பிறகு ஒவ்வொன்றும் நூலிவான் அலறதான் செய்கிறாங்க. வச்சு லாஸ்ட் அடி நம்மளோட அடிமடியிலே கை வச்சுட்டானப்பா அப்படிங்காப்புல நூலிவான். இது ராமரை இழிவுபடுத்த விதமாக அமைக்கப்பட்ட ஒரு சித்திரம். அது 100க்கு 100 உண்மை. இது ஒரு வேற யாராவது இந்த மாதிரி ஒரு பிக்சரை வச்சிருந்தாங்கன்னா, செஞ்சிருந்தாங்கன்னா, இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பாஞ்சு கடிக்கிற கடியை பார்க்கணும். வெறி பிடித்த நாயை மாதிரி இன்னைக்கு கடிச்சு கொதறி இருப்பாங்க. ஆனா இங்க சத்தமே காட்டல. நூலிபான்ஸ் சத்தமே காட்ட மாட்டேங்காங்க. என்ன செய்யன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கான நூலிபான்ஸ் ஃபுல்லா. அதுதான் 100% உண்மை. கடவுளையே வழி நடத்துற அளவுக்கு பெரியவரா, அவ்வளோ பெரிய லெஜெண்டா நம்ம பிஎம். கேவலமா இல்லடா உங்களுக்கு? பொலிட்டிக்ஸ்க்கு வச்சு நீ அரசியல் பண்றதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி கேவலமான ஒரு அரசியல், ஒரு கடவுளை இழிவுபடுத்துற மாதிரி, மக்களின் மனதை, பக்தர்களின் மனதை புண்படுத்துற மாதிரி, எதற்காக இந்த மாதிரி சித்திரங்கள்லாம் போட்டு நீ கேவலப்படுத்துற? நீ கொண்டு போய் வைக்க போற, அதுக்கே வந்துகிட்டு பூரி சங்கராச்சாரியார் என்ன சொல்றாரு? ராமர் சிலையை தொட்டு பிரதமர் மோடி ரெஜிஸ்டை செய்கிற சமயம் நான் கை கொட்டி சந்தோஷப்படணுமா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் அவர் வந்துக்கிட்டு கொடுத்துருக்காரு. ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அந்த நியூஸை. அப்போ எல்லாத்தையும் சந்தோஷம். இவங்களோட அஜெண்டா, இவங்க காமிக்கிறது ஒட்டுமொத்த ஹிந்துவுக்காக பெரிய அளவுக்கு என்னமோ செய்கிற மாதிரி, அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இது ஒரு பெரிய அஜெண்டா. இதனால் இந்தியாவை எங்கேயோ கொண்டு போய் வைக்க போகிற அளவுக்கு இவங்களோட அந்த பிஆர் பண்ணி வச்சிருக்காப்ப. தவிர இதனால் யாருக்குமே புண்ணியம் கிடையாது. ஒன்று யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராமர் கோவில் கட்டுவதற்காக கஷ்டப்பட்ட பிஜேபியில் இருக்கிற இப்போ உயிரோடு இருக்கிற பழைய தலைவர்களோட நிலைமை என்ன? இவங்க எல்லாரும் அந்த ராமர் கோவில் திறப்பு விழாக்கு வருகிறார்களா அப்படின்னா, எல்கே அத்வானி மிகப்பெரிய அளவில் ரத யாத்திரை நடத்தி இந்த பிஜேபியை வளர்த்தது. அந்த ராமரை வச்சு தான் அந்த பிஜேபியை வளர்த்தனாப்ப. ஆனால் அவருக்கே இன்னைக்கு ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு அழைப்புதல் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமான உமாபாரதி அவங்க கேஸே இருக்கு. இந்த கேஸில் பட்ட யாருக்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ். அப்போ இடிக்கிறதுக்கு நீங்கள் தேவை, மசூதியை உடைக்கிறதுக்கு வைஷ்ணவர் தேவை, பஞ்சமன் தேவை, சூத்திரம் தேவை, எல்லாரும் எஸ்சி எஸ்டி எல்லா ஜாதியில் பட்டவனும் அவங்க தேவை. ஆனால் கோவில் கட்டி கோவில் திறப்பு விழாக்கு நீங்கள் எல்லாம் அங்கே இருந்தே கும்பிட்டுக்கோங்க. 10 வரைக்கும் அன்னைக்கு எல்லாரும் வீட்டில் தீபம் ஏற்றிச்சுக்கோங்க. ஏற்கனவே தட்டினதுக்கு என்ன ஆச்சுன்னு மக்கள் யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ அடுத்த தீபம் வேற ஏற்றிக்கணுமா அன்னைக்கு? இந்த மாதிரி சுயநல அரசியல், ஒரே ஒரு பிம்பம், ஏகாதிபதி, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஹிட்லர்
ஆட்சிக்கும் இப்போ உள்ள மோடி ஆட்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இதில் ரெண்டாவது சர்ச்சை ஓடிட்டு இருக்குது, அந்த குழந்தை ராமரை கொண்டு வந்துட்டு வைக்கிறது. ஏப்பா, இந்த உதயநிதி ஸ்டாலின்கிற ஆளை ஞாபகம் வச்சிருக்கீங்களா நீங்கள் எல்லாரும்? என்ன மாதிரி கத்துறீங்க, கதறீங்க, சனாதனத்தை பற்றி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கதர்ன அன்னைக்கு ஒப்பாரி வச்ச நீங்கள் எல்லாருக்கும் எங்கே இருக்கீங்க? உனது சனாதன தர்மம் ராமர் கோவிலில் இருக்கா இல்லையா சொல்லு. தத்தனால கேட்டுட்டு இருக்கான் இங்கே தமிழ் மக்கள். உன்னோட சனாதன தர்மம் ராமர் கோவிலில் இருக்கா இல்லையா? அப்படி இருக்குன்னா எப்படி மோடி அந்த கருவூலத்தில் உள்ள இந்த சிலையை வைப்பதற்கு அனுமதிக்கப்பட்டார்? அப்படி அவருக்கு வந்துக்கிட்டு ஒரு ஸ்பெஷல் இதில் அனுமதிக்கப்படலாம் அப்படின்னா எதற்கு ராஷ்டிரபதி திரௌபதி முர்முவை அதை செய்ய வைக்கல? ஏன் அழைக்கவே இல்லை இதற்காக? அப்போ உன் சனாதன தர்மம் எங்கே இருக்கு? சனாதன தர்மம் சில ஆளுகளுக்கு மட்டும்தானா? அதைத்தானட தலையடிச்சு தமிழன் ஃபுல்லாக கத்திட்டு இருக்கேன். அதனால தானே பிஜேபி நீ இங்கே ஓட்டு வாங்க முடியாமல் இருந்துட்டு இருக்க. படிக்க விடாமல் நீங்கள் மடக்கி வச்சிருக்கிற வடக்கன்ஸுக்கு மட்டும்தான் இதெல்லாத்தையும் ஏற்றுட்டு அவன் அப்படியே போயிட்டு இருப்பான். அவன் சிம்பிளாக சொல்லிட்டு போகிறான், பாய் ஓட்டு போடுறீங்களே, நீ அங்கே ஓட்டு போட்டுட்டு மோடி இப்படி பண்ணுறீங்களே, உங்களுக்கு அதெல்லாம் வந்துக்கிட்டு பிரச்சனையா இல்லையா, கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏன் பாய் கஷ்டப்படணும், நான் அங்கே ஓட்டு போடுது, நான் இங்கே வருது, இங்கே சூப்பராக இருக்குது தமிழ்நாட்டில் இருந்துச்சு. சூப்பர் மீம்ஸ் ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு. அந்த லெவல் தானே நீ வடக்கனை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இதைத்தான் தவறு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ உன் சனாதன தர்மம் இல்லை அப்படிங்கிறத நீ இங்கேயே வந்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போற. அதுதானே உண்மை. இல்லாட்டா நீ அதை செய்ய விடக்கூடாது. அதை செய்து விட்டாலே அதுக்கப்புறம் நீ வந்துட்டு சுத்தம் பண்ணுற, இது பண்ணுற, என்ன பண்ணுற, அதெல்லாம் அடுத்து ஓகே அதெல்லாம் தேவையே இல்லை எங்களுக்கு. பட் ஆக்சுவல் என்ன, உன் தர்மம் இல்லை அப்படிங்கிறத நீ ஒத்துக்கிற. இனியும் பொய்யும் புரட்டுமா வந்துக்கிட்டு இங்கே தமிழ் மக்களை வந்து நீ ஏமாத்தாத, சரியா? அண்ணாமலை உனக்கும் சேர்த்துதான். வாய் திறக்கனால முடியுமா? பெருசாக வந்துட்டு சொன்னிய என்னது பூஜாரி, அவர் வேலையை தெரியும், அவர் வேலையை நமக்கு தெரியாது, எதுக்கு போட்டு நம்ம போய் செய்யணும்? அப்போ ஏக்கு மோடி போயிட்டு அந்த வேலையை செய்கிறாப்புல, அவன் மோடிக்கு அந்த வேலை தெரியுமா? இல்லை அந்த வேலைக்கு செய்யப்பட்ட இதில் அவர் பிறந்திருக்காரா? இல்லை. அதைத்தான் ஃப்ரெண்ட்ஸ் இவனை பண்ணுற ஏமாத்து குத்தலாட்டு இது எல்லாமே வந்துக்கிட்டு ஓட்டுக்காக நான் என்னமும் செய்வோம். எந்த கேவலமான ஈனத்தனமான எந்த செயலையும் நாங்கள் செய்வோம் இந்து ஏமாத்துறதுக்காக. இதுதான் மோதியோட தாரக மந்திரம். இதை மறந்து ஓட்டு போடுறவங்க எல்லாருமே எனக்கு இருக்க மட்டும்தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே இது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மிக மோசமான ஒரு செயலாக தான் நான் வந்துக்கிட்டு இதை பார்க்குறேன். நம்ம தமிழனை பொறுத்தவரை இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன் அப்படி சொல்லிட்டு பார்த்தானே, ராமர் கோவிலுங்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மி. இவ்வளோ தூரத்துக்கு ராமர் பக்தர் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த கொடி முடிச்சுட்டு கொஞ்சம் பேர் இந்த பிஜேபி கூட அலைஞ்சிருக்கான் பாரு, அவனை மட்டும்தான் உட்காந்துக்கிட்டு ராமர் தலையத்துக்கு வச்சிருக்கவன். நமக்குள்ள தெய்வம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற இவ்வளோக்களை ஏகப்பட்டது இருக்குது. நம்ம அதைத்தான் நம்ம வந்துக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோமே தவிர நம்ம பெரிய அளவுக்கு வந்துக்கிட்டு இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுற கிடையாது. அதனால நமக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இருக்கிறே அங்கே வடநாட்டில் கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் அது ராமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பராமாயணத்தையும் அவங்க வந்துட்டு ஏற்றுக்க மாட்டாங்க. அதில் ஏகப்பட்ட உண்மை இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். அந்த அளவுக்கு தான் அந்த கம்பருக்காக இங்கே என்னமோ செஞ்சுருக்கானா தமிழ்நாட்டு பிஜேபிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை பிஜேபிக்காரன் என்ன செஞ்சுருக்காங்க அதெல்லாம் கிடையாது. இப்படி ஒட்டு மொத்த இந்த 10 வருஷத்தில் ஒன்றுமே புடுங்கலை, ஒன்றுமே கிளிக்கலை அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக இதை ஒரு பெரிய லெவலில் கொண்டு போயிட்டு இருக்கான். இதை வேற இந்த டைமிங் இந்த டேக் ஆஃபுக்கெலாம் வந்துக்கிட்டு நம்ம ராக்கெட்லாம் வந்துக்கிட்டு இதாகும்போது ஒரு இது போட்டு விட்டானுங்களா கவுண்ட் டவுன், அந்த மாதிரி கவுண்ட் டவுன் வேறு 17 days அஹெட், இன்னும் 17 நாள் இருக்குது, இன்னும் 15 நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமரே நினச்சி உண்மையிலே இந்த இந்தியா மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்ட்ட இந்த மோதிக்கிட்டே இருந்துட்டு ஒரு விபோஜனம் கொடுப்போமேன்னு சொல்லிட்டு அவரே என்ன மாதிரி செஞ்சான்னா இந்த இந்தியா உருப்படும். இல்லை எவனாலும் இந்த இந்தியாவை காப்பாற்ற முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ மாதிரி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்டே.